வணக்கம் நண்பர்களே, நாம் இன்னைக்கு கிறிஸ்பியான முறுக்கு தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு நான் 2 டம்ளர் இட்லி அரிசி எடுத்திருக்கேன். அரிசியை நான் 4 தடவை அலசிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்ச அரிசியை நான் கிரைண்டரில் நம்ம ஆட்டிக்கிறேன். வெண்ணெய் மாதிரி வரணும் நல்லா. இப்போ அரைச்ச மாவு கூட 2 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன். மாவு இந்த அளவுக்கு நல்லா அரையணும். நான் இப்போ 2 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன். நான் உளுந்தை நல்லா பொன்னிறமாக வறுத்து பவுடர் பண்ணி எடுத்திருக்கேன். அந்த உளுந்த மாவில் 2 ஸ்பூன் எடுத்து அரைச்ச மாவு கூட சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கங்க. நான் அது கூடவே 1 ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கிறேன். ஓமம், சீரகம், எள்ளு இது மூணுத்தில் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கலாம். நான் இப்போ எள்ளு எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சம் பெருங்காயமும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கிறேன். இப்போ நான் ஒரு பேப்பரில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். முறுக்கு பிழிஞ்சு விடுறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அப்போ முறுக்கு குழல் எடுத்திருக்கேன். ஒரு டாட் இருக்கிற குழல் எடுத்திருக்கேன். இந்த மாவை நீங்கள் கையிலே சுற்றலாம். எனக்கு கையில் வரல, அதனால் நான் முறுக்கு பிழிகிற குழல் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி எவ்வளோ சுற்று வேணுமோ அத்தனை சுற்று சுற்றிக்கங்க. நான் ஒரு 5 சுற்று சுற்றிக்கிறேன். பாருங்க, இந்த மாதிரி கையில் எண்ணெயை தடவிட்டு பேப்பர்லேருந்து எடுத்தீங்கன்னா அழகாக வந்துடும். இதை அப்படியே எண்ணெயில் எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும், ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கும். நீங்கள் பயப்படாமல் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். போட்ட உடனே திருப்பி விடாதீங்க, கொஞ்சம் செவக்கட்டும். பாருங்கள், கொஞ்சம் கலர் வந்துடுச்சு. இப்போ திருப்பி விட்டுக்கலாம். இப்படியே கொஞ்சம் கோல்டன் கலர் வர வரைக்கும் திருப்பி விட்டுக்கோங்க. இந்த சத்தம்லாம் அடங்கின உடனே முறுக்கை எண்ணெயிலேருந்து எடுத்துக்கலாம். இப்போ முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.